வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடத்துல உள்ளங்கையில எக்ஸ்பிரி உங்க கையில இருக்கான்னு பாருங்க. அதுலயும் குருமேட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க, பெண்கள் வந்து இடது கையை நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸ்பிரி அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு வலது, இடது 2 கைரேகையிலும் உங்களோட அமைப்புக்கு இருந்ததுன்னா, ரொம்பவே யோகமான அமைப்புன்னு சொல்லக்கூடியது. அப்போ உங்க கைரேகைப்படி எக்ஸ்பிரி சொல்லக்கூடியது உள்ளங்கையில வரக்கூடிய அமைப்பு. உள்ளங்கையில இந்த இருதய ரேகை சொல்லக்கூடிய அமைப்புக்கும் அதே மாதிரி இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடிய அமைப்புக்கும் இடைப்பட்ட அமைப்புல இந்த சென்ட்ரல் பாயிண்ட் சொல்லக்கூடிய நிலையில உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரி அமைப்பு இப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அப்போ அதுக்கும் ஒரு காலகட்டங்கள்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சில பேர் கைரேகையில் எக்ஸ்பிரி அமைப்பு இருந்தும் எனக்கு ஆக்டிவேஷன் ஆகலை, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆயுள் ரேகை மெஷர்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது ஒரு கைரேகையிலும் பார்க்கும்போது ஒரு விதி ரேகையோட ஆயில்மெண்ட் மெஷர்மெண்ட் மாறும். அந்த அமைப்பில் சில பேருக்கு வந்து 37 ஏஜ்லேயே அந்த எக்ஸ்பிரி அமைப்பில் ரீச் பண்ணுவாங்க. சில பேருக்கு 40 ஏஜ் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்குலாம் பார்க்கும்போது ஒரு 35ல் கூட ரீச் பண்ணுவாங்க. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பிரி அமைப்புகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போவோம். அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் அந்த வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடிய அமைப்பு, மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு. சில பேர்லாம் பிஸ்னஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ரீச் பண்ணக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இதில் முக்கியமாக இந்த குருமேடு சொல்லக்கூடிய அமைப்புலையும் உங்களுக்கு எக்ஸ்பிரி அமைப்பு இருக்கும். இந்த குருமேடில் உங்களுக்கு எக்ஸ்பிரி அமைப்பு இருந்துட்டாலே தனக்காரகன்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப்ல நீங்கள் இருந்தாலும் சரி, பொருளாதார சார்ந்த விஷயங்களை மேன்மை பெறணும்னா அந்த குருமேடு நல்லா இருந்து ப்ளஸ் வந்து அந்த குருமேடில் எக்ஸ்பிரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக இந்த விதி ரேகை இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில டச் ஆகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தடைகள் விலகும் சொல்லக்கூடிய அமைப்பு தான். நம்ம எவ்வளோ நாளாக எதெல்லாம் நம்ம வந்து டிலே ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரீச் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இதே உங்களுக்கு வலது கையும் இடது கை 2 கைரேகையிலும் எக்ஸ்பிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது சொந்த வீடு, அதே மாதிரி அவங்க வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அதுவும் அவங்களுக்கு வந்து தடைகள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இல்லை பூர்வீகத்தில் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணாலும் அந்த ஏஜ் ரீச் பண்ணக்கூடிய அமைப்பில் வீடு மண் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது இந்த எக்ஸ்பிரி அமைப்பு கரெக்டாக இந்த விதிரேகையோட கனெக்ட் ஆகிட்டு அந்த எக்ஸ்பிரி அமைப்பு கனெக்ட் ஆகிட்டு சனிமட நோக்கிற மாதிரி பயணிச்சிடலாம். நீங்கள் பிறந்ததுலேருந்தே நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியது தான். அப்போ வந்து உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே சொந்த வீடு, நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அதில் உங்களுக்கு இந்த குருமேட்லேயும் இந்த எக்ஸ்பிரி அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் கையினால் மற்றவங்க பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்பு, பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த எக்ஸ்பிரி உங்களுக்கு செயல்படும் உங்களுக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த சனிமேடு எக்ஸ்பிரி அமைப்பு இருக்கிறது சிறப்பு கிடையாது. அதே அமைப்பில் உங்களுக்கு வந்து சூரிய மேடும் சரி, புதன் மேடுலையும் சரி, செவ்வாய் மேடு, சந்திர மேடு, இந்த மேடுகள்லாம் நீங்கள் வந்து கைரேகையில் எனக்கு எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது அது யோகமாக கேட்டால் கிடையாது. சுக்கரமேட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இல்லற சுகம் தடைப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுன்ற மாதிரி ஏற்படும். அதே மாதிரி செவ்வாய் மேட்டில் இருந்ததுன்னா வீடு மண் கொடுப்பனே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சூரிய மேட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களை, ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட் ஜாப், இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு சிறப்பாக இருக்காது, தடைகள் ஏற்படும். என்னதான் முயற்சிட்டு பண்ணாலும் அது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ நீங்கள் கிளியராக தெரிஞ்சுங்க, இந்த எக்ஸ்பிரி அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லா இடத்துலையுமே இருந்துட்டா நம்மளுக்கு யோகம் சொல்ல முடியாது. ஆயில் ரேகெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில மட்டுமே எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது வளர்ச்சிகள். குருமேட்டில் இருந்ததுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்கள் தன வரவு அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அப்போது இந்த 2 மேடுகளில் மட்டுமே உங்கள் கைரேகையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வலது இடது சொல்லக்கூடிய 2 கையிலே இருந்ததுன்னா ரொம்பவே யோகமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை தான் உங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலங்கள் கொண்டு போகும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.